கேஸ் 25 கிரிப்டோ 25 ராயல் 2025 குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதிகாலை வேலையில அத்தனை நபர்களும் கூடியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரிப்டோவிலையும் பொருளாதார சுதந்திர தன்னிறைவு எப்படி அடையறதுக்கான வழிவகை நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை 2வது ப்ராஜெக்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக வந்திருக்கோம். அத்தனை நபர்களையும் மனமாற வரவேற்று நான் என்னோட பிளான் பிரசன்டேஷனுக்குள்ள போறேன். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லாம இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் கிரிப்டோ அப்படிங்கிற மாதிரி எங்க கிரிப்டோ பத்தி தகவல் தான் எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோன்னு எல்லாமே பயந்து ஓடணும். பட் ஆனா இப்ப அப்படி இல்லை. இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை நபர்களுமே உள்ள வந்துட்டோம். ஸோ அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸோ அந்த பிளான் பிரசன்டேஷன் ஸோ புது வடிவம் பெற்று எல்லாருக்கும் இதுக்கு மேல யாருனாலையும் யோசிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிளான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையா இருந்த அத்தனை நபர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு என்னோட பிளான் பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்றேன். மேம் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது பார்த்தீங்க அப்படின்னா நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல 2வது ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட ட்ரஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் அட்ரஸில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கேஸ் 25ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கிரிப்டோ எனர்ஜி 25 பிளான்லையும் நம்மளுக்கு அற்புதமான வாய்ப்பு கிரிப்டோ பேஸில் யூஎஸ்டி பேஸில் இருக்கு. அதை அத்தனை நபர்களுக்கும் கடத்தணும். அங்கே போகும்போது நம்மளோட ட்ரஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. அதுக்குண்டான ப்ரூஃப் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனை நம்பரை ஷோ பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதே நடக்கும் .com அப்படிங்கிறதா நம்மளோட டொமைன். ஸோ இப்போ இதுக்குள்ள பேருக்கு ஏற்ற மாதிரி கிரிப்டோ அப்படிங்கிறத சொல்லிட்டோம். கிரிப்டோ அப்படின்னாவே அதுக்கு எதுல போய் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம், எதுல இருந்து உள்ள என்டர் ஆக போறோங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நபர்களுக்கு அருமையா தெரியும். இல்ல இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கிரிப்டோனா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படிங்கிற நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி அமௌண்ட்டை ஜிபேல இருந்து சென்ட் பண்றோமோ, போன்பேல இருந்து ஒரு யூபிஐ மெத்தடு, நெட் பேங்கிங் அந்த மாதிரி சென்ட் பண்றோமோ அதே மாதிரி கிரிப்டோக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஎஸ்டிடி நிறையா காயின் நம்மளுக்கு இருக்கு கிரிப்டோ கரன்சி. அதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் காயின் வரிசையில இருக்கக்கூடிய முதன்மை வரிசையில் இருக்கக்கூடிய யூஎஸ்டிடியை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இயங்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி திடீர்னு என்னாகாது, விஸ்வரூப வளர்ச்சி அடையாது, பாதாளத்துக்கும் திரும்பி போகாது. மியூச்சுவலா என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு வரும் அதனோட வேல்யூ, அதனோட பிரைஸ். அப்ப என்ன எல்லா மக்களாகவும் என்ன பண்ண முடியும், உள்ள என்டர் ஆக முடியும். அப்படி ஒரு பேஸ்ட் ஸ்டேபிள் காயினை தான் இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேபிள் காயினை வச்சு நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகுதுன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதாரம் இப்ப எப்படி இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வச்சிருக்காங்கிறது இதுல இருந்தே தெளிவா தெரிய வருது. ஸோ 30 யூஎஸ்டிடியும் டிரான்சாக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு காயின் தேவை. அது பார்த்தீங்கன்னா பிஎன்பி பெப் 20 ஒரு யூஎஸ்டிடிக்கு ஈக்குவலண்டான பிஎன்பியும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேஃபால் வேலெட்டு நிறைய டைப் இருக்கு. எப்படி நான் ஜிபே போன்பே சொன்ன மாதிரி இங்க சேஃபால் வேலெட்டு, ட்ரஸ்ட் வேலெட்டு, மெட்டா மாஸ்க் அந்த மாதிரி நிறைய இங்கேயும் இருக்கு. அப்ப என்னன்னா எது நம்மளுக்கு கன்வீனியன்ட்டோ அதுல நம்ம அந்த ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம காயினை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை நம்ம இன்புட்டா கொடுக்குறோம். அப்ப என்னன்னா நம்ம டொனேட் பண்ண போறோம். டொனேட் பண்ணக்கூடியது 30 யூஎஸ்டிடி. அப்ப என்னன்னா உதவியா கொடுக்குறோம். உலக மக்களுக்கு யாருக்கு வேணாலும் உதவியா கொடுக்கணும் அப்படிங்கறதா நம்மளோட நோக்கம். ஸோ அந்த ப்ராஜெக்டுக்குள்ளதான் இப்ப நம்ம என்டர் ஆக போறோம் 30 யூஎஸ்டிடியை டொனேட் பண்ணிட்டு. ஸோ ஒரு 10 முறை 20 முறை இல்லை மாசத்துக்கு ஒரு முறையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரே ஒரு முறை 30 யூஎஸ்டிடியை டொனேட் பண்றோம். டொனேட் பண்ணிட்டு நம்ம சொல்றோம் நம்மளோட திட்டமே பார்த்தீங்க அப்படின்னா உதவி கொடு உதவி பெறு. ஸோ டொனேட்டை பண்ணிட்டோம். நம்மளுக்கு டொனேஷன் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்றோம். ஒரு சில இடத்துல நம்மளே டொனேஷன் வாங்குற மாதிரி இருக்கு, ஒரு சில இடத்துல வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. அது எந்தெந்த இடம் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். எல்லாருமே 30 யூஎஸ்டிடி எடுத்துட்டு வருவோம். அதை டொனேஷனா கொடுக்கறது 2 இடத்துல பிரியுது. உள்ள வந்ததையுமே அவங்கவுங்களோட ராயல் பிளானுக்காக 10 யூஎஸ்டிடி என்ன ஆகுது பிரியுது. 2வது பாத்தீங்கன்னா எனர்ஜி பிளான்ல ஸ்டேஜ் 1க்கு 20 யூஎஸ்டிடி பிரியுது.
அப்ப பாருங்க, இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ராயல் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல கடைசியில கேள்விப்படுவோம். ஆனா இங்க உள்ள என்டர் ஆனதுமே ராயல் லைஃப்குள்ள என்டர் ஆகுற மாதிரி ராயல் பிளானுக்குள்ள 10 USDT எடுத்துக்கிட்டு என்டர் ஆகுறோம். எனர்ஜி பிளான்ல தான் அத்தனை வேலையுமே இருக்கு. ஸ்டேஜ் 1க்குள்ள 20 USDT போறோம். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எனர்ஜி பிளான்ல என்னெல்லாம் பண்ணி நம்மளுக்கு எத்தனை வருமானங்கள் கொடுக்க போகுதுன்னு இங்க பார்க்க போறோம். நம்ம வந்துட்டோம். நம்ம மட்டும் இல்லாம நம்மள மாதிரியே அன்லிமிட்டடா எத்தனை நபர்களுக்கு வேணாலும் இந்த வாய்ப்பை சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எப்படி 30 USDT டொனேட் பண்ணி உள்ள வந்தோமோ அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்களை அத்தனை நபர்களையும் டொனேட் பண்ண சொல்றோம். ஏன்னா நம்மளுக்கு எப்படி பொருளாதார சுதந்திரம் வேணுமோ அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச அத்தனை நபர்களுக்கும் அதுவும் தேவை. அப்ப ஒவ்வொருத்தரா சொல்றோம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 நபர்களுக்கு இப்ப சொல்றோங்கிறத கால்குலேட் பண்ணிட்டு கண்டினியூ பண்றோம். ஒவ்வொருத்தரும் 30 USDT எடுத்துட்டு வருவாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பிரியுது. அவங்கவங்களோட ராயல் பிளானுக்கு 10 USDTயும் எனர்ஜி பிளானோட ஸ்டேஜ் 1க்கு 20 USDTயும் என்ன ஆகுது, எல்லாத்துக்குமே பிரிஞ்சிருது. அப்ப பாருங்க, 5 நபர்கள் வர்றாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இதே ஆர்டர்ல தான் என்ன ஆக போகுது, பிரியுது. அன்லிமிட்டடா எத்தனை நபர்கள் வந்தாலும் இதே ஆர்டர்ல தான் பிரியவும் போகுது. இதுல இருந்து அடுத்தடுத்த கட்டம் நம்ம எப்படி நகர்றோம் அப்படிங்கறத இங்க பார்க்க போறோம். உள்ள வந்துட்டோம். நம்ம வந்ததையுமே நான் சொன்னேன், ராயல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு லைஃபுக்குள்ள என்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 10 USDT எடுத்துக்கிட்டு ராயல்குள்ள என்டர் ஆகிறோம். ஸோ ராயல்குள்ள என்டர் ஆயிட்டோம். இதே மாதிரி நம்மளோட டைரக்ட்ல இருக்கிறவங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்க, அதுக்கு கீழே ஒவ்வொரு லெவலையும் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் என்டர் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வருமானங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருமானமா இந்த இடத்துல இருக்கு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா இல்ல. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா 2.25 USDT நம்மளுக்கு வருமானமா வருது. எது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நேரடி இணைப்புல இருக்கக்கூடிய 1 2 3 4 ஃபர்ஸ்ட் 4 டைரக்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் ராயல்ல டாப் அப் ராயல்ல என்டர் ஆவாங்க. அப்ப என்டர் ஆகும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து 2.25 USDT அப்படிங்கிறது ஒரு USDT கிட்டத்தட்ட 90 ரூபாயில இருந்து 92 ரூபாய்க்கு சமம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த மாதிரிதான் இருக்கும். இன்கம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட இன்கமா தான் இருக்கும். ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஏன்னா உள்ள வந்துட்டோம், வரும்போதே அத்தனை நபர்களும் என்டர் ஆகிறது எதுக்குள்ளன்னு சொல்லியாச்சு, ராயல்குள்ளதான். அப்ப இப்ப நம்ம 5 நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அந்த 5 நபர்களுமே எதுக்குள்ள என்டர் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா ராயல்குள்ள என்டர் ஆவாங்க. ஸோ ராயல்குள்ள என்டர் ஆகும்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ற மாதிரி 2.25 USDT பாத்தீங்க அப்படின்னா இன்கமா கிடைக்கும். போட்டு பாருங்க, ஒரு 90 ரூபாய் ஒரு USDTக்கு கால்குலேஷன் போடுங்க. 2.25 USDT அப்படிங்கிறது என்ன இன்கம் அப்படிங்கிறத பாருங்க. இது ஒரு நபருக்கு இல்ல, அன்லிமிட்டடா வாங்க போறோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைரக்டுக்கு 2.25, அதுக்கு மேல 2.25, அதுக்கு மேல 2.25, அதுக்கு மேல 2.25, டோட்டலா 9 USDT பிரியுது. ஒரு USDT ஹெல்பிங் சிஸ்டத்துக்காக வருது. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரிதான் 4 டைரக்ட்ல ஃபர்ஸ்ட் 1 2 3 4 வரவங்களுக்கு 5வது டைரக்ட்ல இருந்து வருது பாருங்க. USDTயோட இன்கம் 4.5 USDT ஒருத்தர்கிட்ட இருந்து வருது. யோசிச்சு பாருங்க, கொடுக்கற 10 USDT ராயல்ல இருந்து என்டர் ஆகிறோம். அதுல 5வது நபர்கள் நம்மளோட அணியில என்டர் ஆனாங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா ராயல்குள்ள வர்றாங்க. அற்புதமானது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4.5 USDT தராங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லெவல், 2வது லெவல், 3வது லெவல் அந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கதான் போறோம். அப்ப பாத்தீங்கன்னா 1.5 USDT இன்கமா வாங்குறோம். யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்புன்னு. அப்ப என்னன்னா உங்க அணியில ஒரு 100 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா 100 நபர்களுமே 30 USDT கொடுத்துட்டு வருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் 10 USDT ராயல்குள்ள வரும். அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் 4 நபர்கள் மூலமா 2.25 USDTயும் மீதி இருக்கக்கூடிய 96 நபர்கள் மூலமா 96 × 4.5 USDT. யோசிச்சு பாருங்க எவ்வளவு USDT வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, அதுக்கடுத்த லெவல்லையும் ஒவ்வொருத்தரும் வரும்போது அதுல இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா 2.25 USDT வருமானமா வருது. இங்க போட்டிருக்கிற ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா டைரக்ட்ல இருக்கக்கூடிய 4 நபர்கள் வருமானம் மட்டுமே இங்க இருக்கு.
அஞ்சாவது நபர்ல இருந்து அன்லிமிட்டடா நீங்க கொடுக்க போறதுக்கு வருமானங்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் உள்ள வந்துட்டோம். 4 நபர்கள்ட்ட இருந்து 2.25 USDT. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 USDT இன்கமா வாங்க போறீங்க. அந்த 4 நபர்கள்ட்ட இருந்து 16 நபர்கள் வருவாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒவ்வொருத்தரும் கீழே வர ஃபர்ஸ்ட் நபரோட இன்கமா 2.25 USDT உங்களுக்கு இன்கமா 9 USDT வரும். இதே மாதிரி ஒட்டு மொத்தமா 13 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது இங்க போட்டிருக்கிறது INRல இல்லைங்க, வாங்கக்கூடியது USDTல. ஸோ எத்தனை அன்லிமிட்டடா லட்சத்தையும் தாண்டி USDT போகுது, கோடியையும் தாண்டி USDT போகுது. USDT எப்படி போகுது அப்படின்னா இன்ட்டு போட்டு பாருங்க, ஒரு 90 ரூபாய் போட்டு பாருங்க என்ன இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 USDT கொடுத்து உள்ள வந்தோம் டாப் அப் நம்மளோட ராயல்குள்ள. அதுலயே இவ்வளோ இன்கம் இருக்கு அப்படின்னா இதுவே இந்த இடத்துல 40 USDT கூடுதலா டாப் அப் ஆக போகுது. 30 USDTயா சாரி 30 USDTனா என்ன நினைச்சிட்டோம் அப்படின்னா 3க்கு 3 விதமா கிடையாது. 10 USDT ராயல் ஐடியில எந்த இடத்துல பிளேஸ் ஆச்சோ அதே இடத்துல 30 USDT வந்து பிளேஸ் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 10 USDTக்கு 2.25 USDT இன்கமா இருக்கு அப்படின்னா 30 USDTக்கு கால்குலேட் பண்ணுங்க. 2.25 USDT இன்ட்டு 3 போட்டு பாருங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு 3 6.25 USDT இன்கமா கிடைக்கும். இதே 5வது நபரா இருக்காங்க, அந்த இடத்துல 30 USDT அடிஷ்னலா நம்மளுக்கு டாப் அப் ஆகுது ராயல் அப்படின்னா 4.5 USDT வாங்கின இடத்துல 3 மடங்கா வாங்க போறோம். ஏன்னா 30 USDT டாப் அப் ஆகுது. அப்ப என்னன்னா 10 கிடையாது, உள்ள என்டர் ஆகிறது 10 USDT. ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு அந்த 30 USDT ராயல் டாப் அப்காக வருது. ஒரே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த 10 USDT இருந்த அதே இடத்துல 30 USDT வந்து பிளேஸ் ஆகுது. அப்போ டைரக்ட்ல 5வது நபர்ல இருந்து வரவங்களா இருந்தாங்கன்னா 4.5 USDT இன்ட்டு 3 போட்டு பாருங்க. 4.5 பிளஸ் இன்ட்டு 3 போட்டீங்கன்னா 13 USDT. அப்போ ஒரு 10 நபர்கள் இந்த 30 USDT டாப் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா 130 USDT. யோசிச்சு பாருங்க. சோ அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல ராயல்ல மட்டுமே இருக்குது. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உள்ள வரக்கூடிய 5 நபர்களும் தகுதியான நபர்களா இருக்கணும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் 5 நபர்களை கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்கணும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லா லெவலும் கம்ப்ளீட் ஆகி இந்த இன்கம் சோ பல லட்சத்தையும் தாண்டி பல கோடியையும் தாண்டி USDTலயே இந்த இடத்துல இருக்குன்னா INRல போட்டு பாருங்க. ராயல் டேபிள் 1 மட்டும் பார்த்தாவே நம்ம வாழ்க்கைக்கும் இல்ல அடுத்த தலைமுறைக்கும் தேவையான வருமானம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு முறை என்டர் ஆகிறோம், 30 USDT நம்மளுக்கு டாப் அப்பா ஒரு இடத்துல இருந்து வருது. அது எந்த இடங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒட்டு மொத்தமா 40 USDT கான்செப்ட் தான் நம்மளோட ராயல் 25 பிளானோடது. அப்ப பாருங்க, ராயல் அப்படிங்கிற வாழ்க்கை கண்டிப்பா இந்த ராயல் பிளானை போக்கஸ் பண்ணினாலே கிடைக்கும். அதை தாண்டியும் நம்மளுக்கு இங்க பல இடத்துல வருமானங்கள் இன்னும் இருக்கு. அதை பத்தியும் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். உள்ள வந்துட்டோம். சொன்ன மாதிரி ராயல்குள்ள 10 USDTயும் எனர்ஜி பிளான் ஸ்டேஜுக்குள்ள 20 USDT எடுத்துட்டு வந்துட்டோம். இதை தாண்டியும் நம்மளுக்கு வருமானங்கள் இருக்குது. பேசிவ் பிளானுக்கு 40 USDT தேவை. எனர்ஜி போர்டுக்கு 2வது ஸ்டேஜுக்கு போறதுக்கு 30 USDT தேவை. ஆக்டிவ் பிளானுக்கு போறதுக்கு பாத்தீங்கன்னா 30 USDT தேவை. இதெல்லாம் நம்மளுக்கு சிஸ்டம் வச்சிருக்கிற கூடுதல் வருமானம். இப்ப பார்த்தது ராயலை மட்டும் பார்த்திருக்கோம். ஆனா இப்போதைக்கு நம்ம கிட்ட எனர்ஜி பிளான்ல 20 USDT தான் இருக்கு. இதை வச்சுட்டு எப்படி பேசிவ்க்கு தேவையான 40 USDT எடுக்க போறோம், எனர்ஜி போர்டுக்கு தேவையான 30 USDT எப்படி எடுக்க போறோம், ஆக்டிவ் பிளானுக்கும் தேவையான 30 USDT எப்படி எடுக்க போறோங்கிறதா நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கறதா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு சிலர் ஒரு மாத வருமானத்தையே இங்க கொடுக்கற மாதிரி இருக்கும். ஆனா அது இல்ல சிஸ்டம். உள்ள ஒரே ஒரு முறை கொடுக்கறோம். கொடுத்ததையும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ராயல் அப்படிங்கறத தாண்டி ஸ்டேஜ் 1க்குள்ள என்டர் ஆகுறோம். அதுல எந்த மாதிரி வருமானம் இந்த இடத்துல இருக்குன்னு பார்க்க போறோம். உள்ள வந்துட்டோம். 5 நபர்கள் நம்ம எக்ஸாம்பிளுக்கு வச்சு உள்ள வந்திருக்கோம். ஒவ்வொருத்தருட்டு இருந்தும் அவங்களோட 10 USDT ராயலுக்கு போயிடும். மீதி இருக்கிறது எல்லாமே எனர்ஜி ஸ்டேஜ் 1ல இருக்கும். அப்ப 5 நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய
ஒட்டுமொத்த USDT பாத்தீங்க அப்படின்னா 5 into 20 கால்குலேட் பண்ணுங்க, 100 USDT. இதுல முதல் 2 நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய 20 + 20 40 USDT எடுத்துக்கிட்டு பேசிவ் அப்படிங்கிற மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு. 2வது லெவல்ல 65 நபர்கள் வந்தாங்கன்னாவே 1000 USDT நம்ம இன்கமா வாங்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு USDT 2 இல்ல, அதுவும் 65 நபர்கள் 2வது லெவல்ல வந்துட்டாங்கன்னாவே 1000 USDT கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு பக்கம் நம்ம என்ன வாங்க போறோம், பேசிவ்ல மட்டுமே வாங்க போறோம். அது மட்டும் இல்லாம அதுல நிறைய ரீபர்த் ஐடியும் இருக்கு, அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். அப்ப பேசிவ்க்குன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கக்கூடியது எல்லா ஐடியும் PP அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். பேசிவ் பிளான் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நம்பர் கிரியேட் ஆகும். சோ இதுக்கு தேவையான 40 USDT முதல் 2 நபர்கள் அந்த அற்புதமான வாய்ப்பை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3வது நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய 20 USDTயும் 4வது நபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய 20 USDTல இருந்து 10 USDT மட்டும் எடுத்துக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா அடுத்தது என்டர் ஆகக்கூடியது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்புக்குள்ள என்டர் ஆகிறோம், எனர்ஜி பிளான்குள்ள. எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 2க்கு என்டர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு தேவை 30 USDT. அந்த 30 USDT எடுத்துக்கிறோம். சோ அதனோட ஐடி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி பிளான் EPன்னு ஸ்டார்ட் ஆகும். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது எந்த மாதிரி இருக்குன்னு இன்னும் 100% நம்ம அறிஞ்சுக்கலாம். அப்ப என்னன்னா சோ ஏதோ அடிஷனலா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 2ல எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 3வது பாத்தீங்க அப்படின்னா 10 USDT ஆல்ரெடி 4வது ஐடியில இருந்து கேரி ஓவர் ஆகுது. 5வதுல இருந்து 20 USDT, டோட்டலா 30 USDT எடுத்துட்டு ஆக்டிவ் லேப் என்ன ஆகுது, ஐடி கிரியேட் ஆகுது. அதுக்கு பாத்தீங்கன்னா LP அப்படிங்கிறது ஐடி நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இது வரைக்கும் பார்த்ததுல ஃபர்ஸ்ட் பேசிவ் ஐடியாவும் 2வது ஆக்டிவ் பிளானுக்கும் 3வது தான் எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 2க்கு இருந்துச்சு. ஆனா மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பை நம்மளுக்கு சங்கர் சார் பாத்தீங்கன்னா அழகா வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பேசிவ் ஐடிக்கும் 2வதே பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 2க்கும். ஏன்னா எல்லாரும் யோசிச்சு பாருங்க, ஒரு சிலர் வந்த செகண்ட்லயே 5 நபர்களை கொடுத்துருவோம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 2 நபர்கள் 1 நபர்கள் சேர்த்தி கொடுத்துட்டு வருவோம். அப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஒரு சிலருக்கு. பட் அப்படி இருந்தாலும் 4 நபர்களை கொடுக்கும் போதே எனர்ஜி 2க்குள்ள என்டர் ஆகணும்னு வச்சதுனால அத்தனை நபர்களுமே எனர்ஜி 2ல வருமானம் பார்க்கறதுக்கு உள்ள போகிறோம். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு வாய்ப்பு யாருனாலையும் யோசிச்சு தர முடியாது. எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு அதிக வருமானம் எதுல வருதுன்னு தான் பார்ப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அத்தனை நபர்களும் எதுக்குள்ள முதல் என்டர் ஆனாங்கன்னா வருமானம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பார்ட்லயே எனர்ஜி ஸ்டேஜ் 2க்குள்ள என்டர் ஆனது ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். அத்தனை நபர்களுக்குமே பொருளாதார சுதந்திரம் சீக்கிரம் அடையணும்னு இந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா நம்ம எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் 2ல இது என்னென்ன நடக்கும்னே பார்க்கல. இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது தெளிவா புரிய வரும். அப்ப 4 நபர்கள் வந்துட்டாங்கன்னாவே ஸ்டேஜ் 2க்கு போய்க்கிறோம். இன்னொரு 5வது நபர்கள் கூடுதலா கொடுக்கும்போது ஆக்டிவ் பிளான்குள்ளேயும் என்டர் ஆயிரும். சோ இதுதான் மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ். அத்தனை நபர்களுக்கும் பேஸ் மட்டம் அப்படிங்கிறது நம்மளோட எனர்ஜி ஸ்டேஜ் 1 தான். இங்க இருந்துதான் ஏற்கனவே ராயல் வருமானத்தை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். மீதி இந்த 3 இடத்துலயும் நம்மளுக்கு வருமானம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வருமானத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ எல்லாமே 5 நபர்கள் சொன்னீங்க மேடம், நான் அன்லிமிட்டடா கொடுக்கலான்னு நினைச்சிருக்கேன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அத்தனை நபர்களுமே நீங்க அன்லிமிட்டடா கொடுக்கலாம். 6வது டைரக்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசிட்டிஸ் எப்பவும் போல 10 + 20 தான். 10 அவங்கவங்களோட ராயலுக்கும். அதுக்கப்புறம் 6வது நபர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரீபர்த்துக்கு 6வது நபர்கிட்ட இருந்து ஒரு 10 USDT, 7வது நபர்கிட்ட இருந்து ஒரு 10, 8வது நபர்கிட்ட இருந்து 10, டோட்டலா 30 USDT எடுத்துக்கிட்டு எனர்ஜி ஸ்டேஜ் 2க்குள்ள ரீபர்த் ஐடியா என்டர் ஆகுறீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 10 USDTயும் உங்களோட இன்கம் 30 USDT. இதே மாதிரிதான் 9, 10, 11, அதுக்கப்புறம் 12, 13, 14. அப்ப பாருங்க, இந்த இடத்துல அன்லிமிட்டடா நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்குது. இத பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, நம்ம எனர்ஜி ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். உள்ள வந்துட்டோம். ஸ்டேஜ் 1க்கு தேவையானது 20 USDT.
அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல உள்ள வந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே ஸ்டேஜ் 1க்குள்ள என்டர் ஆயிருவோம். ஆனா ஸ்டேஜ் 2க்கு பாத்தீங்கன்னா 30 USDT தேவை. நம்ம அறிமுகப்படுத்தின நபர் 3வது 4வது நபர்கள் வரும்போது 3வது நபர்கிட்ட இருந்து 20, 4வது நபர்கள்ட்ட இருந்து 10, டோட்டலா 30 USDT எடுத்துக்கிட்டு நம்ம எனர்ஜி ஸ்டேஜ் 2க்குள்ள என்டர் ஆகிறோம். சோ இங்க உள்ள வந்துட்டோம் அப்படின்னா குளோபல் ஸ்பில் ஓவர்ல ஐடிஸ் என்னாக ஆரம்பிக்குது, ஃபில் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன மேடம் புதுசா ஒரு வார்த்தையை சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இங்க வரக்கூடியவங்க உங்களுக்கு கீழே நம்மளுக்கு ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 5 நபர்கள் தேவை. அந்த 5 நபர்களும் யாரெல்லாம் உங்களாட்டவே வேகமா உழைப்ப போட்டு ஒவ்வொருத்தரும் வந்த நபர்கள் அவங்களுக்கு கீழே 5 நபர்களை கொடுக்கறாங்களோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பின்னாடி வருவாங்க. அப்ப பாருங்க யார் எல்லாம், ஏன்னா எல்லாருமே எதுக்குதான் வந்திருக்கோம், வருமானம் பாக்கறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப இந்த அற்புதமான வாய்ப்பை 5 நபருக்கு கொடுத்தாவே ஸ்டேஜ் 2க்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா அத்தனை நபர்களும் முனைப்போட செயல்படுவோம் ஸ்டேஜ் 2க்கு என்டர் ஆகிறதுக்கு. இந்த இடத்துல பாருங்க 5 நபர்கள் சொல்லிட்டேன். அப்போ இங்க எல்லாமே சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான். ஒருத்தர் வந்தாலுமே அது அதுக்கு உண்டான இன்கம் நம்ம வாங்கிடுவோம். அப்ப ஒட்டு மொத்தமா 5 நபர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்துக்கிட்ட இருந்து 30 USDT, 5 150 USDT ஒட்டு மொத்தமா இந்த இடத்துல நம்ம ரிசீவ் பண்றோம். ரிசீவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் 30 USDT பாத்தீங்க அப்படின்னா டாப் அப் ஆகுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னேன் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு டாப் அப் ஆகிறதுக்கு 30 USDT ராயலுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதமான இடம் இந்த இடம் தான். அப்ப பாருங்க 10 USDT ராயல்ல எந்த இடத்துல பொசிஷன்ல இருந்தமோ அதே இடத்துல அதே ஐடிக்கு 30 USDT போய் டாப் அப் ஆகுது அப்படின்னா அங்க என்ன வாங்கினமோ அதுல இருந்து கூடுதலா இன்னொரு 3 மடங்கு வாங்குறோம். அப்ப ஒட்டு மொத்தமா ராயல்ல போட்ட பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 5 கோடி லட்சம் அதுக்கு மேல பல USDT இருந்துச்சு. இன்ட்டு 4 போட்டு பாருங்க நம்மளோட உறுதி செய்யப்பட்ட வருமானம் ராயல்ல இருக்கு. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்டாவே இந்த அற்புதமான வாய்ப்பை வச்சதுனால ராயல் அப்படிங்கறத ஒன்ன போக்கஸ் பண்ணணும்னாவே ராயல் லைஃபுக்குள்ள 2025 இறுதிக்குள்ள எல்லாருமே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதியா தெரியுது. அது மட்டும் இல்ல 2வது நபர்கிட்ட இருந்து 30ல வாங்குறோம். இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மீதி 10 USDT நம்மளுக்கு இன்கம் ஆகும். 20 USDT கேரி ஓவர் ஆகுது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. அப்ப என்னன்னா மீதி இருக்கக்கூடிய 4 நபர்கள்ட்ட இருந்து முதல் வரக்கூடிய 10 USDT இன்கம் ஆகும். 20 USDT கேரி ஓவர் ஆகுது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் 3க்கு பாத்தீங்கன்னா என்டர் ஆகணும். ஸ்டேஜ் 3க்கு நம்மளுக்கு தேவையான USDT 80 USDT. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரே ஒரு முறை தான் உதவியா ஒரே ஒரு முறை தான் உதவியா கொடுத்து வரோம்னு சொல்லிட்டோம். இப்ப ஸ்டேஜ் 2ல இருந்து ஸ்டேஜ் 3க்கு தேவையான 80 USDT 5 நபர்கள் இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. நம்மளுக்கு மிகப்பெரிய அற்புதமான ராயல் 30 USDTல டாப் அப் ஆகுது. 40 USDT இன்கம் ஆகுது. அது மட்டும் இல்ல பேலன்ஸா இருக்கக்கூடிய 80 USDT எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டேஜ் 3க்குள்ள என்டர் ஆகிறோம். நம்ம என்டர் ஆகிறோம் அப்படின்னா உங்களோட ஐடி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஜ் 3க்குள்ள பிளேஸ் ஆகுது. இந்த இடத்துல ஸ்டேஜ் 3 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 4 நபர்கள் தேவை. அப்போ யார் ஒருத்தர் உள்ள என்டர் ஆகும்போது 80 USDT எடுத்துட்டு வந்தோமோ அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் வருவாங்களோ அத்தனை நபர்களுமே அந்த 80 USDT தான் எடுத்துட்டு வருவாங்க. அப்ப முதல் 4 நபர்கள் வராங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்க கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி, ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல எல்லாம் நம்ம உழைப்ப போடுறது இல்ல, நம்ம உழைப்பு அத்தனையுமே ஸ்டேஜ் 1ல தான். ஸ்டேஜ் 2ல நம்மளாட்டவே கம்ப்ளீட் பண்ணி வர்றவங்க ஸ்டேஜ் 2ல இருப்பாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதையும் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஐடி ஸ்டேஜ் 3க்கு வந்துருது. இங்கேயும் 4 நபர்கள் வந்ததையும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஜ் 4க்கு போறீங்க. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்புன்னு. இங்க வரக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தருகிட்ட இருந்தும் 25 USDT உங்களோட இன்கம். யோசிச்சு பாருங்க 25 USDT கிட்டத்தட்ட 2500 ரூபாய். அப்ப என்னன்னா எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கு. கேரி ஓவர் ஆகுது 55 USDT. அப்போ முதல் நபர் வந்துட்டாங்கன்னா 25 USDT உங்களுக்கு இன்கம். நீங்க இன்கம் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் மினிமம் 10 USDT இருந்து மேக்சிமம் 100 USDT வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க வித்ட்ரா கொடுத்துக்கலாம். 24 மணி நேரத்துல சேஃபால் வாலெட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். 100 அப்படிங்கிறது இப்போதைக்கு மேக்சிமமா இருக்கு. வருங்காலத்தில் மக்களுக்காக அது மாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது.
அது மட்டும் இல்ல, ரெண்டாவது நபர்கள் அதே மாதிரி 80 USDT, 25 USDT உங்களுக்கு இன்கம் ஆகும், 55 USDT கேரி ஓவர் ஆகுது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆகிறதுக்காக. மூணாவது நபர்கிட்ட இருந்து அதே மாதிரியும், நாலாவது நபர்கிட்ட இருந்து, அப்ப என்னன்னா 4 நபர்கள்ட்ட இருந்து 25 USDT, டோட்டலா 100 USDT இந்த இடத்துல இன்கமா வாங்குறீங்க. 100 அப்படிங்கிறது இன்ட்டு 90 ரூபாய் போட்டு பாருங்க, நம்மளோட ஐஎன்ஆர்ல என்ன இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் ஒரு மாத வருமானமா கூட இதை நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். அப்படி ஒரு வாய்ப்பு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததையுமே நம்மளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, டோட்டலா 220 USDT கேரி ஓவர் ஆகுது அடுத்த ஸ்டேஜுக்கு. ஏன்னா 4 நபர்கள் வர்றாங்க, 4 × 80 USDT போட்டு பாருங்க, 320 USDT நம்ம ரிசீவ் பண்ணுவோம். 100 USDT நம்மளோட இன்கம் ஆகும், 220 USDT கேரி ஓவர் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ஒரு நபர் வந்தாவே அதுக்குண்டான 25 USDT இன்கமா நம்மளுக்கு வந்துடும். அப்பவே நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். 100 USDT வர வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமும் இந்த இடத்துல இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு மிகப்பெரிய உலகத்திலேயே சிங்கிள் என்ட்ரி பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்கதான் இருக்கும். எல்லாரும் வச்சிருப்பாங்க, இங்க 4 நபர்கள் வந்தாதான் நம்மளோட இன்கம் எடுக்கிற மாதிரி. இங்க சிங்கிள் பேமெண்ட் சிஸ்டம். சோ ஒரு என்ட்ரி விழுந்தாலும் நம்மளோட இன்கம் அப்படின்னா நம்ம தாராளமா வித்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டேஜ் 3ல இருக்கிறோம். ஸ்டேஜ் 4க்கு போறோம். 220 USDT எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டேஜ் 4க்குள்ள என்டர் ஆகிறோம். இங்க ஸ்டேஜ் 4ல பாருங்க, 3 நபர்கள் வந்தாலே இது கம்ப்ளீட் ஆகுது. அது மட்டும் இல்ல, இங்க எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாவே மிகவும் பிரமிப்பாவும் இருக்கு. என்னன்னா நம்ம உள்ள வந்துட்டோம், 220 USDT நம்மளாட்டவே 3 நபர்கள் வந்தாவே இந்த இடத்துல என்ன ஆகுது, ஸ்டேஜ் 4ங்கிறது கம்ப்ளீட் ஆகும். இது வரைக்கும் நம்ம பல இடத்துல பார்த்திருப்போம். போக போக ஸ்டேஜ் கீழே வரவங்க அதிகமா தான் வந்துட்டு இருக்கும். ஆனா இங்க ஸ்டேஜ் 1ல 5 நபர்கள், ஸ்டேஜ் 2ல 5, ஸ்டேஜ் 3ல 4, ஸ்டேஜ் 4ல 3. அப்ப பாருங்க, வர இன்கம் கூடிக்கிட்டு இருக்கு, வரக்கூடிய நபர்கள் இங்க குறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, கொஞ்ச நபர்கள் வந்தாலுமே நம்மளுக்கு இந்த அற்புதமான இன்கம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே முதல் முறையா இந்த வார்த்தை எல்லாரும் இப்பதான் நம்ம கேள்விப்படுவோம், ரோலிங் டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல முதல் நபர் மூலமா வரக்கூடிய அந்த 220 USDTல இருந்து 80 USDT பாத்தீங்க அப்படின்னா ரோலிங் டாப் அப் ஆகுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 3க்கு போகுது. பேலன்ஸா இருக்கக்கூடிய 140 USDT உங்களோட இன்கம் தான். அப்ப என்னன்னா ஸ்டேஜ் 3க்கு போய் என்டர் ஆகி இந்த ஐடியும் வருமானம் பார்க்கறதுக்கு ரெடியா லைன்ல என்ன ஆகுது, காத்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது ஐடி இங்க 220 USDTல பாத்தீங்கன்னா 220 USDTமே உங்களோட இன்கம். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மூணாவது ஐடியும் 220 USDT வாங்குறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா 80 USDT ரோலிங் டாப் அப்ல எகெயின் ஸ்டேஜ் 3க்கு போகுது. யோசிச்சு பாருங்க, திருப்பி ஸ்டேஜ் 2லயோ எதுலயும் இருந்து வரல, ப்ரீவியஸ் ஒரே ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் என்னாகும் அப்படின்னா ரோலிங் டாப் அப் அப்படிங்கறதுல இந்த இடத்துல மூணாவது நபர் மூலமா 140 USDT இன்கம். அப்ப ஒட்டு மொத்தமா 160 USDT பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 3க்கு ரோலிங் டாப் அப்காகவும் இன்கம் அப்படிங்கறது 500 USDT இருந்தாலும் இது நம்மளுக்கு ரீபே அவுட். என்ன காரணம் அப்படின்னா, வந்த ஐடி திரும்பி ஸ்டேஜ் 3க்கு போகுது, எகெயின் அதை கம்ப்ளீட் பண்ணி ஸ்டேஜ் 4க்குள்ள என்டர் ஆகுது, எகெயின் அந்த ஐடி 500 USDT வாங்கிட்டு திருப்பி என்ன ஆகுது, ஸ்டேஜ் 3க்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ரோலிங் டாப் அப் அப்படிங்கிறதுக்குள்ள மிகப்பெரிய வாய்ப்பை வச்சு ரீபே அவுட் 500 USDT. யோசிச்சு பாருங்க, 500 × 90 போட்டு பாருங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. 45 கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் ஒரு ரவுண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும்போது அது ஆரம்பம். ரோலிங் டாப் அப் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சுத்திக்கிட்டே நம்ம இந்த வருமானத்தை வாங்க போறோம். அற்புதமான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. இந்த எனர்ஜிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு தான் நம்ம 4வது நபர்கள் வாய்ப்பை கொடுத்துட்டோம்னாவே எனர்ஜி ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி சார் அற்புதமான வாய்ப்பை இதுல மாத்தி கொடுத்துருக்காரு. இது உண்மையிலுமே சொல்றேன், ரொம்ப ரொம்ப எல்லாரும் நினைச்சிருப்போம் லெவல்ல போயிட்டு இன்கம் வாங்கி இதுல எப்ப வரும் அப்படின்னு. ஆனா இந்த ஸ்டேஜ் 2க்குள்ள என்டர் ஆயிட்டோம் அப்படின்னாவே ஸ்டேஜ் 4 வரைக்கும் நம்ம வேலை இல்லை. ஆட்டோமேட்டிக்கா குளோபல் ஸ்பில் ஓவர்ல எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, நம்மளோட வருமானத்தை உறுதி செய்வாங்க. நம்மளோட முனைப்பு என்னன்னா, உள்ள வந்துட்டோம், 5 நபர்களையும் 5 நபர்களா போடக்கூடிய நபர்களா மட்டும் நம்ம கொடுத்துட்டோம், அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே பொருளாதார சுதந்திரம் USDTல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும்.
ஸோ இது ஸ்டேஜ் 2 மட்டும் நான் இந்த இடத்துல ஓவர் வியூவா வைக்கிறேன். பாருங்க, உள்ள என்டர் ஆயிட்டோம். ஸ்டேஜ் 1க்கு 20 USDT. 5 நபர்கள் வந்தாங்கன்னாவே ஸ்டேஜ் 2 கம்ப்ளீட் ஆகுது. எனர்ஜி பிளானோட ஸ்டேஜ் 2 ஒவ்வொருத்தருகிட்ட இருந்து 30 USDT 150 வாங்குவோம். ஃபர்ஸ்ட் 30 USDT ராயல் டாப்அப்காகவும், இன்கம் 40 USDT. சரி, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு 80 USDT எடுத்துட்டு வரோம். 4 நபர்கள் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி வருவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல உங்களோட டைரக்ட் என்னோட டைரக்ட் அப்படின்னு எந்த பாகுபாடும் கிடையாது. யாரெல்லாம் 1+5 உள்ள ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆயிட்டு 5 நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஜ் 2க்கு வந்துருவாங்க. அப்ப எல்லாருமே முனைப்போட செயல்படுவாங்க ஸ்டேஜ் 2க்கு வர்றதுக்கு. அப்போ அதுதான் எல்லாருமே மிகப்பெரிய தாரக மந்திரமா கையில எடுக்க போறோம். அற்புதமான வாய்ப்பு. 3வது ஸ்டேஜுக்கு பாத்தீங்கன்னா 4 நபர்கள் வந்தாலே கம்ப்ளீட் ஆகும். ஒவ்வொருத்தரும் 80 USDT, டோட்டலா 320 USDT, 100 USDT இன்கம் ஆகும். 220 USDT நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வரோம். 4வது ஸ்டேஜுக்கு பாத்தீங்கன்னா 3 நபர்கள் வந்தாலே கம்ப்ளீட் ஆகுது. ஒவ்வொருத்தரும் 220 USDT எடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாம 660 USDT ரிசீவ் பண்ணுவோம். அதுல பாத்தீங்கன்னா 2 டைம் ரோலிங் டாப் அப் ஆகுது. ஸ்டேஜ் 3க்கு 80 + 80. ஏன்னா நம்ம ஸ்டேஜ் 3க்கு என்டர் ஆகிறதுக்கு தேவையானது 80 USDT. அது மட்டும் இல்ல 500 அப்படிங்கிற USDT பாத்தீங்கன்னா ரீபே அவுட் சிஸ்டத்துல திரும்ப திரும்ப நம்ம அந்த பே அவுட் வாங்கிட்டே இருக்க போறோம். ஸோ ரோலிங் ஸ்டேஜ்லயே எகெயின் அண்ட் எகெயின் ஸ்டேஜ் 3க்கும் 4க்கும் திருப்பி நம்ம வருமானம் அப்படிங்கறது இந்த இடத்துல வாங்குறோம். ஸோ நம்ம 5 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தோம். ஸோ இது மட்டும்தானா நம்மளோட இன்கம் அப்படின்னு கேட்டிருப்போம். கிடையவே கிடையாது. எல்லாத்துலயுமே இன்கம் அப்படிங்கறது மட்டும் சொல்றதுக்கே நம்மளுக்கு நேரங்கள் போதாது. இந்த இடத்துல பாருங்க, உள்ள வந்தாச்சு. வந்த நபர்கள் நம்ம ராயல்குள்ள பாத்தீங்க அப்படின்னாவே 5 நபர்கள்ட்ட இருந்து வாங்கக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது முதல் 4 நபர்கள்ட்ட இருந்து 2.25 USDTயும், அதுக்கப்புறம் 5வது நபர்கள்ட்ட இருந்து 4.5 USDT வாங்குவோம். அப்ப ஒட்டு மொத்தமா 13 USDT இந்த இடத்துல இன்கமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இத கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது ராயல் டாப் அப்ல 30 USDTக்கு போடும்போது அதுலயும் கூடுதல் என்ன ஆகுது, நம்மளுக்கு USDT ஆட் ஆகுது. அப்ப அதை INR கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ அப்படிங்கறத நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஆக்டிவ் பிளான்ல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்திருக்கலாம். அது ஆக்டிவ் பிளான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ ஆக்டிவ் பிளான்ல ஏற்கனவே இருந்த நபர்கள் திரும்பவும் ஒரு ஐடி ஆக்டிவ் பிளான்ல அவங்க பேர்லயே போகும்போது ஏற்கனவே இருந்த டைரக்ட வச்சுதான் போட போறாங்க. அப்ப அவங்களுக்கு அறிமுக வருமானமா 10 USDT கிடைக்குது. இது பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஆக்டிவ் பிளான்ல ஐடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். புதிய நபர்களுக்கு இந்த இடத்துல இருக்காது. அதே அடுத்த நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது அவங்களும் இதை என்ன பண்ணுவாங்க, கிடைக்கும். அது மட்டும் இல்ல, கேஷ் 25க்கு பாத்தீங்கன்னா 5 பின் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள வந்தோம். தாய் ப்ராஜெக்டான கேஷ் 25க்கும் இங்கிருந்து என்ன ஆகுது, நம்ம மூலமா வருமானம் அப்படிங்கிறது உதவி அப்படிங்கிறது போகுது. கிட்டத்தட்ட 5 பின்னா ஜென்ரேட் ஆகுது. ஒவ்வொரு ஐடிக்கும் 1200 ரூபாய்க்கு ஈக்குவலண்டான பின்னு. அப்ப 5 ஐடி ஜென்ரேட் ஆகும்போது 5 பின்னு ஜென்ரேட் ஆகும்போது 5 × 1200 6000 ரூபாய்க்கு உண்டான ஈக்குவலண்டான 5 பின்னு கேஷ் 25க்கு என்ன ஆகுது, ஜென்ரேட் ஆகுது. நீங்க அதை ஐடியா கன்வெர்ட் பண்ணி டைரக்ட் நேரடி இணைப்புல 5 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது இதுக்குண்டான 1200 ரூபாயையும் பின்ன அமௌண்ட்டை நீங்க கேஷா மாத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணனதுக்கு உண்டான வருமானமா பாத்தீங்க அப்படின்னா வந்த நபர்கள் 2 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் ஹோல்டர்ல இருக்கிறது ரிலீஸ் ஆகும். அப்ப அது மூலமாவும் என்ன ஆகும், உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். நேரடி இணைப்பா இருந்தது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 500 ரூபாய் அப்படிங்கிறது வாங்குவோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்கள் 2080 அந்த பிரிவுல இருந்து வந்திருப்பாங்க. அப்ப 10% டிடக்ஷன் போக 450 ரூபாய் ஒவ்வொருத்தருட்டு இருந்தும் வாங்குவாங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல. அப்ப 5 × 450 போட்டு பாருங்க, 2250 ரூபாய் வாங்குவாங்க. அது மட்டும் இல்ல, புதிய நபர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 360 ரூபாய் வரும். அப்ப 5 × 360 1800 ரூபாய் இன்கமா வாங்குவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வந்த புதிய நபர்கள் கீழே 2 நபர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க அப்படின்னா வாய்ப்பை கொடுக்கும் போது உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஏன்னா இங்க வந்துட்டோம், வந்தது வருமானம், அதுவும் டொனேஷன் அப்படின்னா வந்த நபர்கள் குறைஞ்சபட்சம் கேஷ் 25ல 2 நபரையாவது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜனவரியோட வருமானம் உறுதி செய்யப்பட்டதா அவங்க
எடுக்க முடியும். ஏன்னா உள்ள வந்த நபர்கள் ஜனவரியில 2 நபர்களை கொடுக்கும்போது அவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வித்ட்ரா கொடுக்கலாம். அதனால பாத்தீங்க அப்படின்னா வந்த நபர்கள் 2 நபரை கொடுக்கும்போது 2வது லெவல்ல பாத்தீங்கன்னா 10 நபர்கள் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருகிட்ட இருந்தும் 90 அப்படிங்கிற வருமானத்துல 900 ரூபாயும், புதுசா வந்தவங்க 10% அதுல என்ன 20% அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்காக பிடித்தம் செய்யப்படுறதுனால ஒருத்தர்கிட்ட இருந்து 72 ரூபாய் வரும். 10 நபர்கள்ட்ட இருந்து 720 ரூபாய். அது மட்டும் இல்ல, ஸ்பாட் இன்கம்மா கேஷ்குள்ள என்டர் ஆகும்போது 1300 ரூபாய் அவங்ககிட்ட இருந்து வாங்குவோம். அந்த ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வரக்கூடிய 100 ரூபாய் 5 நபர்கள்ட்ட இருந்து ஸ்பாட் இன்கம் 500 ரூபாய். அப்ப பாருங்க, ஏற்கனவே உள்ள 5 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும் போது எத்தனை விதமா இன்கம் இருக்கு அப்படிங்கறத அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 2 பார்த்திருக்கோம். ராயலோட வருமானத்தையும் பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்ல, ஸ்டேஜ் 1க்குள்ள வந்தோம் அப்படின்னா என்ன வருமானம் அப்படிங்கறதையும் பார்த்திருக்கோம். இங்க கூடுதலா நம்மளுக்கு 2 ஐடி கிடைக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா பேசிவ்ல ஒரு ஐடி 40 USDT அப்படிங்கிறது 4000 ரூபாய்க்கு ஈக்குவலண்டான ஒரு ஐடியும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பிளான்ல 30 USDT 3000 ரூபாய்க்கு ஈக்குவலண்டான ஒரு ஐடியும் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப பாருங்க, இன்னும் நம்ம பேசிவ்னா என்ன, ஆக்டிவ்னா என்னன்னு பார்க்கல. ஒரு 5 நிமிஷத்துல நம்ம அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேசிவ்க்குள்ள வந்துட்டோம். 2 விதமா இருக்கு. பேசிவ்க்கு முதல் 2 நபர்கள் வரும்போது எல்லாருமே பேசிவ்க்குள்ள என்டர் ஆகும். பிபி அப்படிங்கறது ஐடி ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம். 40 USDT இந்த இடத்துல 2 விதமா பிரியுது. ஏன்னா புதிய நபர்கள் நிறைய நபர்கள் உள்ள வந்திருக்கீங்க. கேஷ் 25ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2700 நபர்கள் புதிய நபர்களா இருக்கீங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அத்தனை நபர்களுக்குமே இந்த அற்புதமான கிரிப்டோக்குள்ளேயே என்டர் ஆகுவீங்க. அப்ப பேசிவ்னா என்னன்னு தெரியணும். ஒரு 5 மினிட்ஸ்ல நான் அதை கம்ப்ளீட் பண்றேன். பேசிவ்ல பாத்தீங்கன்னா 40 USDT முதல் 2 நபர் மூலமா 20+20 எடுத்துக்கிட்டு பேசிவ்க்குள்ள உங்க ஐடி வரும்னு சொன்னோம். இங்க வந்த உங்க ஐடி என்ன பண்ண போகுதுன்னு பாருங்க. 30 இதுலயும் 2 பிரிவு இருக்கு, ஆக்டிவ் போர்டும் பேசிவ் போர்டும். ஆக்டிவ்க்கு தேவையான 30 USDT கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 லெவல்ல கம்ப்ளீட் ஆக போகுது. எல்லாமே ஒரே லைன்ல தான் நிக்க போறோம். முதல் வாங்கக்கூடிய 7 நபர்கள்ட்ட இருந்து 60 USDT ரிசீவ் பண்றீங்க. 2வது பாத்தீங்கன்னா மீதி அடுத்த லைன்ல நிக்கக்கூடிய 65 நபர்கள்ட்ட இருந்து 1410 USDT ரிசீவ் பண்றீங்க. அப்ப ஒட்டு மொத்தமா ரிசீவ் பண்ணாலும் 2வது லெவல்ல பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல 40 USDT ப்ராஃபிட்டும் 2வது லெவல்ல 1000 USDT ப்ராஃபிட்டும் நீங்க ரிசீவ் பண்றீங்க. அப்ப என்னன்னா உள்ள போட்ட 40 USDT எடுத்துடுறீங்க, 1000 USDT உங்களுக்கு ப்ராஃபிட். 1000 × 90 ரூபாய் போட்டு பாருங்க. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் இந்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அது மட்டும் இல்ல, இங்க ரீபர்த்ன்னு இருக்கு. திரும்ப திரும்ப உங்களோட ஐடி அதே மாதிரி என்ன ஆகுது, 40 USDT கொடுத்து அடுத்த வருமானத்தை திருப்பி வாங்கறதுக்கும் இந்த இடத்துல அற்புதமான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சொன்னோம் 10 போர்டுலக்குள்ள என்டர் ஆகுறோம். 10 USDT எடுத்துக்கிட்டு பேசிவ் போர்டுக்குள்ள போகுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 போர்டு இருக்குது. நான் உள்ள என்டர் ஆகிறது எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத மட்டும் பார்ப்போம். உள்ள ஸ்கை போர்டுக்குள்ள 10 USDT எடுக்கிறோம், ப்ராஃபிட்டோ 10, கேரி ஓவர் 32 USDT. கேரி ஓவர் 32 USDT அப்படிங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி உள்ள வந்துட்டோம். வந்தது என்னன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன ஆகணும், மூவ் ஆகணும். ஆனா அது நம்ம எதுவுமே நம்ம கையில இருந்து கொண்டு வரதில்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கிறதுல இருந்துதான் எடுத்துட்டு வரோம். அப்ப 32 USDT எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஈடன் போர்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். ப்ராஃபிட்டா மட்டுமே 50 USDT. இதெல்லாம் எந்தெந்த இடத்துல பிரியுதுன்னு பாருங்க. ரீபர்த்ன்னு இருக்கிறது திரும்ப அந்த ஐடி என்னாக போகுது, ரீபர்த் ஆகி நம்மளுக்கு இன்கம் கொடுக்க போகுதுங்கிறத இந்த இடத்துல பாத்துக்கலாம். என்னன்னா நம்ம ஒரு ஐடி 8வது போர்டுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளேயே உள்ள பாத்தீங்கன்னா 4 போர்டுக்குள்ள வரக்கூடிய ரீபர்த்தே அதனோட இன்கம் இங்கேயே என்ன பண்ண ஆரம்பிக்கும், நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். கேரி ஓவர் ஆகுது 100 USDT. அப்ப 3வது போர்டுக்குள்ள 100 USDT எடுத்துக்கிட்டு வரோம். இங்க ப்ராஃபிட்டா 110 USDT வாங்குறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த போர்டுக்கு 500 USDT எடுத்துட்டு வரோம். ஜியான் போர்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். இங்க ப்ராஃபிட் பாருங்க 520 USDTயும். அடுத்த போர்டுக்கு 3000 USDT எடுத்துட்டு போறோம். இங்க பாருங்க ப்ராஃபிட் 3000 USDT வாங்குறோம். அது மட்டும் இல்ல, கேரி ஓவர் ஆகிறது 18,000 USDT கேரி ஓவர் ஆகுது. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா 3 லெவல்ல 2x2 மேட்ரிக்ஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா நிர்வாணா போர்டுல இருந்து பாத்தீங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, 2 லெவல்ல கம்ப்ளீட் ஆகுது.
18,000 USDT என்ட்ரான நம்ம 59,900 USDT என்ன பண்ண போறோம், கேரி ஓவர் பண்ண போறோம். 10,000 USDT ப்ராஃபிட்டா வாங்குறோம். லாஸ்ட் போர்டு இது. 10 USDT உள்ள என்ட்ரான நம்ம ஹேவன் போர்டுக்குள்ள என்ட்ராகிறது 59,900 USDT இருந்தாலும் இந்த இடத்துல 1,69,600 USDT இந்த இடத்துல மட்டுமே, இந்த போர்டுல மட்டுமே வருமானம் பாக்குறோம். USDTங்க இன்ட்டு 90 ரூபாய் போட்டு பாருங்க என்ன இன்கம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல ஹெல்பிங்கும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே 2 லட்சம் ஐடிக்கு ஈக்குவலண்டான ஹெல்பிங் ஐடி ஏற்கனவே போட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கு, நான் ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸ்பான்சருக்கு 30,000 USDT, 30,000 இன்ட்டு 90 போட்டு பாருங்க. ஒவ்வொரு போர்டுலயும் ஸ்பான்சர் இன்கம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க குறைஞ்சபட்சம் இப்ப 5 நபர்களுக்கு அறிமுகப்படுத்தின மாதிரி பார்த்தோம். ஒவ்வொரு நபருமே முதல் 2 நபரை கொடுக்கும்போது பேசிவ் உங்களுக்கு கீழே வருவாங்க. ஒவ்வொரு போர்டுலயும் இவங்க இந்த போர்டை கிராஸ் பண்ணும்போது ஸ்பான்சர் இன்கமா நீங்க வாங்க போறீங்க. யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு இன்கம் இந்த இடத்துல இருக்குன்னு. அதே மாதிரி கடைசி பாத்தீங்கன்னா 3வது 4வது நபர்களுக்கு கொடுக்கும்போது எனர்ஜி ஸ்டேஜ் 2க்கு போயிடுறோம். 10 USDT மட்டும் இருக்குது. 5வது நபர் கொடுக்கும்போது நம்மளோட ஆக்டிவ் பிளான் என்ட்ராகிற 30 USDT எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல பாருங்க 25 லெவல்ல நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. யார் ஒருத்தர் நேரடி இணைப்புல வந்தாலும் 10 USDT இன்கம். இப்ப பாத்தீங்கன்னா 5 நபருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா 5 × 10 50 USDT. இதுவே 100 கொடுத்திருந்தீங்கன்னா 100 நபருக்கு 100 × 10 USDT நேரடி இணைப்புல மட்டுமே இந்த இடத்துல இன்கம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல 25 லெவல் இருக்கு. உள்ள வர்றோம் 30 USDT எடுத்துக்கிட்டு வர்றோம். அதுல பாத்தீங்கன்னா 2 பார்ட்டா பிரியுது. 26 + 4 பிரியுது. 26 USDT பாத்தீங்க அப்படின்னா 25 லெவலுக்கு பிரிஞ்சிருது. 4 USDT அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்காக வருது. அப்ப பாருங்க 5வது நபருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும்போது இந்த இடத்துல உள்ள என்டர் ஆயிருவீங்க. நம்ம சொல்லுவோம் ஏற்கனவே நான் லெவல் பேசிவ்ல கூட ஓகே மேடம், ஏற்கனவே எனக்கு அதுலயும் சீனியாரிட்டி, நான் ஏற்கனவே வரிசையின் அடிப்படையில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இப்பவும் கூடுதலா எனக்கு கிடைக்க போகுது. லெவல்ல நான் ஏற்கனவே 30 USDT கொடுத்துட்டேன் மேடம், திரும்பவும் 30 USDT போகுமான்னு கேக்குறீங்க. ஏற்கனவே இருந்த உங்களோட லெவல் பிளானு கீழே தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, அதே டைரக்டா வச்சுதான் இந்த இடத்துல ஐடி வருது. புதிய நபர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும்போது 2வதா இப்ப புதுசா உங்களுக்கு எல்பில வந்த ஐடியை வச்சு டைரக்டா கொடுத்தீங்க அப்படின்னா 2 இடத்துல உங்களோட ஐடி என்ன ஆரம்பிக்கும், வருமானம் பார்க்கும். அப்ப யார் ஒருத்தர் வந்தாலும் டைரக்டுக்கு 10 USDTயும் நேரடி இணைப்புல 2.5 USDT வாங்குவீங்க. 3 நபர்கள் வந்தாலே நீங்க கொடுத்த டொனேஷனா கொடுத்த இந்த லெவல் பிளானுக்கு 30 USDT அப்படிங்கிற வருமானமா வாங்க போறீங்க. அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சிஸ்டம் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல யார் ஒருத்தர் 25 லெவல்ல வந்தாலும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இங்க இருந்து 4 இந்த இடத்துலயும் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு டேபிளோட இன்கம் இல்ல, இங்கேயும் இன்னும் கூடுதலா 3 டேபிள் இருக்கு. 50 USDT, அதுக்கப்புறம் 100, அதுக்கப்புறம் 200. இங்கேயும் தேவையான 50 USDT நம்ம எடுக்கிறது இல்ல. 20 80 அப்படின்னு சொல்லிட்டு 20% 80% அப்படிங்கிறது 30 USDTல போடுறோம். அதுல பாத்தீங்கன்னா 80% நம்ம இன்கம் எடுத்துக்கிறதுக்காகவும் 20%ல பாத்தீங்கன்னா 50 USDT ரீச் ஆனதையும் ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துட போறீங்க, இந்த டேபிளுக்குள்ள உங்க ஐடி மிரரா இருந்தது இந்த இடத்துல ஆக்டிவா மாறுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்க டைரக்ட்ல ஒரு நபர் வந்தாவே 20 USDT, 30 நபர்கள் டைரக்டுக்கு வந்தாங்கன்னா 30 × 20 போட்டு பாருங்க என்ன இன்கம்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு லெவல்லையும் அங்க 30 USDTக்குள்ள என்ட்ரான நபர் எல்லா போர்டுக்கும் வரத்தான் போறாங்க. அப்ப கீழே இருக்கக்கூடிய அத்தனை USDTயும் உறுதி செய்யப்பட்ட USDT தான். இப்ப இதுல இருந்து 20 80 எடுத்துக்கிட்டு எங்க வரோம் அப்படின்னா 100 USDTக்குள்ள வரோம். இங்க நேரடி இணைப்புல அதே நபர்கள் தான் இங்க வர போறாங்க. ஒரு நபர் மூலமாவே 40 USDT. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 நபர்கள் வராங்கன்னு கால்குலேட் பண்ணுங்க. 10 × 40 USDT என்ன இன்கம் அப்படிங்கறத பாருங்க. இந்த இடத்துல எகெயின் 20 80 அப்படிங்கறத போடுறோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 4வது டேபிள், ஐ மீன் 200 USDT எடுத்துக்கிட்டு 3வது டாப் அப் மொத்தமா இந்த இடத்துல வாங்குறது 4வது இன்கம். அப்ப இங்கேயும் பாருங்க 20 80 பிரிவு கிடையாது. இதோட நம்மளோட இன்கம் அப்படிங்கிறது 200 USDTயோட நிக்குது. அப்ப என்னன்னா ஒரு நபர் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 80 USDT. கிட்டத்தட்டமா ஒரு 10 நபர்கள் இங்க வராங்கன்னு போட்டு பாருங்க. 10 × 80 800 USDT. யோசிச்சு பாருங்க,
ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா 6 மாத வருமானம் இந்த இடத்துல நம்ம ஐடி வந்து நிக்கும் போது கிடைக்குது. இதுக்குன்னு நம்ம எதுவும் போடல. 5வது நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது இந்த ஸ்டேஜ் ஆக்டிவ் பிளானுக்குள்ள என்டர் ஆகிறோம். அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒவ்வொரு லெவலையும் யார் ஒருத்தர் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்டான USDT அப்படிங்கிறது நம்மளோட வருமானமா வரும். எடுத்து வச்ச 4 USDT அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்காக பிரியுது. அதுல பாத்தீங்கன்னா 2 USDT தாய்லாந்து ட்ரிப்புக்காகவும் 2 USDT கார் ஃபண்டுக்காகவும் கிடைக்குது. அப்ப பாருங்க சும்மா சொல்லிட்டோம் 2 USDTன்னு சொல்லிட்டு. நம்மளோட டைரக்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு 3ஐயும் கூட்டும் போது 300 நபர்கள் வரும்போது தாய்லாந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆகிறோம். ஒவ்வொருத்தருகிட்ட இருந்து 2 USDT சொன்னோம். 300 × 2 USDT போட்டு பாருங்க 600 USDT. அப்ப ஒரு USDTக்கு 90ன்னா 90 ரூபாய் சொன்னோம் INRல. அப்ப 600 × 90 போட்டு பாருங்க கிட்டத்தட்ட 54,000 ரூபாய். சோ அதை எடுத்துக்கிட்டு தான் உங்களை தாய்லாந்து ட்ரிப்புக்கு சிஸ்டம் அழைச்சிட்டு போகுது. ஒவ்வொரு பேட்சுக்கும் 25 அப்படின்னா அச்சீவ் பண்ண எல்லா நபர்களுமே ஒவ்வொரு பேட்ச்லயும் நம்ம தாய்லாந்து ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆகிறோம் அப்படிங்கறது இந்த இடத்துல பாத்துக்கலாம். அது மட்டும் இல்ல கார் ஃபண்டுக்கு பாத்தீங்கன்னா 2 USDT 1700 நபர்கள் 4வது 5வது 6வது லெவல்ல வந்துட்டாங்க அப்படின்னா டோட்டல் 1700 நபர்கள்ட்ட இருந்து 2 USDT அப்படின்னா 3400 USDT இருக்கும். × 90 போட்டு பாருங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தான கார் எடுக்கிறதுக்கு உண்டான ஃபண்டு சிஸ்டம் என்ன ஆகுது நம்மளுக்கு கொடுக்குது. நீங்க 10 லட்சம் ரூபாய் கார் கூட எடுக்கலாம். பட் சிஸ்டம் கொடுக்கக்கூடியது 3 லட்சம் 7 லட்சம் நீங்க போட்டு காரை என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். சோ இப்படி ஒரு வாய்ப்பு. இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் வித்ட்ரா கொடுக்கறது 10 USDT மினிமம் 100 USDT மேக்சிமம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்ல இங்க வித்ட்ரா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 20 USDTக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா 0.5 USDT சிஸ்டம் டிடெக்ட் பண்ணுது ஹெல்பிங் சிஸ்டத்துக்காக. அது மட்டும் இல்ல 20 USDTக்கு மேல நம்ம வித்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா 5% ஆஃப் USDT சிஸ்டம் டிடெக்ட் பண்ணுது பேசிவ்க்கு ஹெல்பிங் சிஸ்டம் போறதுக்காக. இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்ரெடி 2 லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவலண்டான ஹெல்பிங் பிளான் ஆல்ரெடி ஹெல்பிங் ஐடியா போயிருக்கு. சோ இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உள்ள வந்த 30 USDT எடுத்துட்டு வந்த அத்தனை நபர்களுமே 5 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது எந்தெந்த இடத்துல நம்மளோட ஐடி பிரியுது எங்கெங்க போகும்போது நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தெளிவா 100% நான் புரிய வச்சிருப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோட உள்ள வந்த அத்தனை நபர்களுமே 24 மணி நேரமும் நம்மளோட சைட் ஓபன்ல இருக்கும். சோ பாத்தீங்க அப்படின்னா 1 or 2 daysல நம்மளுக்கு சைட் என்னாகும் புது பொலிவுடன் வரப்போகுது. நம்மளோட ராயல் 25 எடுத்துக்கிட்டு சோ எல்லாரும் ரெடியா இருப்போம். இந்த அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்குள்ள என்ட்ராகி பொருளாதார சுதந்திரம் கிரிப்டோலையும் சீக்கிரமா அடையறதுக்குண்டான வழிவகை நம்ம நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில நடக்குது. இது வரைக்கும் பல இடத்துல நம்ம 30 USDTக்கு ஈக்குவலண்டான 3000 ரூபாயை செலவு பண்ணியிருப்போம். பட் அதுக்குண்டான வெகுமதியா என்ன நம்ம இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோங்கிறத கால்குலேஷன் போடுங்க. சோ ரெடியா 30 USDTயோட மீட் பண்ணுவோம். அத்தனை நபர்களுமே பொருளாதார சுதந்திரம் நம்ம கிரிப்டோ எனர்ஜி 25ல அடையறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்பலாம். நம்பிக்கையோடு அனைவருமே கிரிப்டோ 25லயும் டிராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நன்றி வணக்கம். நல்லதாய் நடக்கும்.